நமக்கு துக்கங்கள் இருக்கும், உள்ளத்தை நொறுக்கும் காரியங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கும். அதை வச்சுட்டு நான் எப்படி சிரித்த முகத்தோடு வர முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். எங்கள் குடும்பத்தை கூட எவ்வளோ சண்டைகள் வருமா என்று நீங்கள் கேட்கலாம். சண்டை வரும். அப்பா சொல்கிற வார்த்தையெல்லாம் ஏன் கண்டிப்பாக அவங்க சில வார்த்தையை சொல்லுவாங்க, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்னை பற்றி எப்படி அவங்க சொல்லலாம், அந்த கோபம் சொல்லுன்னு வரும். என்று போதும், முடியாது என்று கேட்டது போதும், என் அதிசயங்களை இன்று நான் உனக்கு செய்கிறேன் என்று வார்த்தையினால் கூறுகிறார். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு துதியின் உடையை கொடுக்க வந்திருக்கிறார். அவர் வெறும் துதித்தால் போதும் என்று சொல்லி ஒரு துதியின் உடையை நாம் அணிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். ஒரு புது உடை அது. நானும் ஒரு திருமணத்துக்கு என்ன அழைத்திருந்தாங்க. அங்கே குடும்பமாக போயிருந்தோம். அவங்க எங்களுக்கு புது சட்டையை எல்லோரும் வாங்கி கொடுத்து இந்த திருமணத்துக்கு போட்டுட்டு வரணும்னு அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. அந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திருமணத்தில் நடந்து போகும்பொழுது ரொம்ப பெருமையாக என்னமோ நான் தான் மாப்பிள்ளை மாதிரி அந்த சட்டையை போட்டுட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அப்படி நான் உணர்ந்தேன். அவர்கள் எல்லாம் பார்த்து, எப்படி இவ்வளோ நல்ல ட்ரெஸ் வாங்கியிருக்கிறீங்களே, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க என்று சொல்லி பெருமிதம் கொண்டேன். இப்படி ஒரு புது ஆடையை, புது உடையை ஆண்டவர் நமக்கும் கொடுத்து இன்று அப்படி பெருமையாய் நடக்கும்படி, சந்தோஷமாய் நடக்கும்படி ஆண்டவர் நமக்கு கவலையே இல்லாமல் நடக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அது துதியின் உடையை நமக்கு கொடுக்கிறார். என்ன வெறும் துதித்து திருப்தியோடு அந்த சந்தோஷத்தில் நீங்கள் வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருடத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக என் தந்தை டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு கொடுத்த வசனத்தின்படி, ஏசாயா 61:3 ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க தேவன் வருகிறார். இன்று அப்படி நமக்கு செய்கிறார். ஒடுங்கின ஆவியோடு அல்ல, கஷ்டப்பட்ட துயரத்தோடு நிரம்பின ஆவியோடு அல்ல பிரியமானவர்களே, நம்பிக்கையற்ற ஒரு ஆவியோடு அல்ல. ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி போட்டு அவரை துதிக்கும் நோக்கத்தை நமக்கு திறந்து கொடுக்கிறார். என்னை பாருங்கப்பா, என்னை பாருங்க போதும் என்று சொல்லி, நான் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறவராக இருக்கிறேன் என்று என்னை பாருங்கள், என்னை துதியுங்கள், துதித்து கொண்டே என் சந்தோஷத்தில் நீங்கள் வாழுங்க, அது போதும். ஒடுங்கின ஆவி என் பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது என்று, நொந்து போகவே கூடாது என்று சொல்லி பாரத்தோடு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், நம்மை சுமக்க வந்திருக்கிறார். ஆம், இன்று ஆண்டவர் இந்த புது உடையை நமக்கு கொடுத்து மகிழுகிறார். நம் கண்கள் எல்லாம் அவரை பார்த்தாலே போதும், துதிக்கப்படத்தக்கவரை பார்த்தாலே போதும். அவர் மேன்மையுள்ளவர், வல்லமையுள்ளவராய் அவரை பார்த்தாலே போதும். சங்கீதம் 100 வாசித்து பாருங்க. 1, 2, 4 வசனங்களை. பூமியின் குடிகளே, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நீங்கள் பிரவேசிங்க என்று சொல்லுகிறார். எப்படி வரணும்னு சொல்லுகிறார் பாருங்க. ஆமாம், நமக்கு துக்கங்கள் இருக்கும், உள்ளத்தை நொறுக்கும் காரியங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கும். அதை வச்சுட்டு நான் எப்படி சிரித்த முகத்தோடு வர முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்று யாரிடம் நாம் வருகிறோம் என்று நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரே. அவர் நம் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறாரே. அவரை நோக்கி பார்த்தா போதும், அவரை அறிந்து கொள்ளும். யார் நம்ம கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும். யாரை நோக்கி நம்ம விண்ணப்பங்களை தெரிவிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம் உள்ளமெல்லாம் மகிழும், தைரியம் கொள்ளும். ஆண்டவர் அவரை துதித்தால் போதும் என்று சொல்லி எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம் எண்ணம், நம் நோக்கம் எல்லாம் மாறிவிடும். நம்ம அழ வேண்டிய அவசியமே இருக்காது, ஒடுங்கி போக வேண்டிய அவசியமே இருக்காது, துயரப்பட்டு நம் விழ வேண்டிய
அவசியமே இருக்காது. ஒரு ராஜா அப்படிதான். அவர் ஒரு நாள் ஜனங்களை எல்லாம் சந்திக்கும்படி என்னுடைய கோட்டை திறக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆவலாக ஜனங்களுக்கு காத்திருந்தார். அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கும்படி அவர் பேக்காக தங்கத்தை வைத்திருந்தார். அவளுக்கு ஒவ்வொருவரும் வருகிற எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் எல்லாரும் வர வர ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள அவங்க பகுதியில் உள்ள தேவைகளையே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது இல்லை எங்களுக்கு, அது இல்லை எங்களுக்கு, இது நஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, இது செய்யலை என்று சொல்லி ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ராஜா இதெல்லாம் கேட்டு யாராவது ஒருத்தராவது நல்லதாக ஏதாவது சொல்ல மாட்டாங்களா என்ற அருவருப்பு கொண்டு அந்த இடத்த விட்டு எஞ்சி போயிட்டார். அவர் வேறொரு அறைக்கு போகும்பொழுது அங்கு காவலன் ஒருவன் அவரை பார்த்து, ராஜா உம்மிடம் பேசக்கூடாது தான், ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். எங்கள் பகுதியில் மிகப்பெரிய பஞ்சம் இருக்கும் பொழுது ராஜாவே உங்கள் பேரில் எங்களுக்கு எவ்வளோ உணவுப் பொருட்களை கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி ராஜா என்று சொன்னான். அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஒருத்தனாவது நான் செய்வதை எல்லாம் நினைவுக்கு வந்து எனக்கு நன்றி என்று கூறியிருக்கிறானே, அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு எல்லா மூட்டையும் எடுத்துகிட்டு வந்து தங்கத்தை எல்லாம் இவனுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லாருக்கும் வச்சிருந்த அந்த ராஜா நன்றி சொன்ன அந்த ஒருவனுக்கு மகிழ்ந்து அவர் எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். இன்றும் பிரியமானவர்களே, நாம் அப்படி நன்றியுள்ள இருதயத்தோடு துதியுள்ள ஒரு உடையை பெற்று, ஆண்டவரே அப்பா நீர் எனக்கு எவ்வளோ செய்திருக்கிறீர், நீர் எவ்வளோ செய்ய வல்லவராக இருக்கிறீர், நீர் இருந்தால் போதும் என்று சொல்லி அவரை போற்ற போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். அதுதான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மொழியாக தேவைப்படுகிறது பிரியமானவர்களே. வேற ஒன்றும் நம்ம சொல்ல வேண்டாம். ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தால் போதும். அவர் கொடுத்ததற்காக, செய்ததற்காக, நமக்கு சிலுவையிலே தன்னைத்தான் தியாகம் பண்ணி நமக்கு ஒரு வாழ்வு பெற்று தந்ததற்காக, இன்னும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிற காரியங்களை எல்லாம் எண்ணி எண்ணி ஒவ்வொன்றிற்கும் நன்றி சுவாமி, என்னை பார்த்துக்க உம்மால் முடியும், எனக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி என்று சொல்லி அவரை கனம் பண்ணியே போற்றி போற்றி நம்ம வாழும் பொழுது இருதயமெல்லாம் அவர் சந்தோஷத்தினால் நிரம்பும். அவர் நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை நம் மீது ஊற்றி விடுவார். கவலையே நம்மை தொட முடியாது. அப்படி நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி நம்ம துதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அப்படி நம்ம பயிற்சி பெற்று ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கும் நாவை பெறும்பொழுது, துதிக்கும் இருதயத்தை பெறும்பொழுது, அவர் செய்ததற்கெல்லாம் நன்றியோடு இருக்கும் பொழுது அதுவே நம்ம குணமாக மாறிடும். இந்த உலகத்துலேயும் எல்லாரையும் பார்த்து நம்ம திட்டிகிட்டு இருக்கலாம், எல்லாரையும் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என் பெற்றோர் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க, அவர் எப்படி எனக்கு செய்து கொடுக்க மாட்டேங்கிறார், எனக்கு ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாங்க, என் கணவர் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்கிறாங்கன்ட்டு நம்ம எப்பவும் திட்டிக்கொண்டே இருக்கக்கூடும். நம்ம அவங்களுடைய நெகட்டிவை மற்றும் பார்த்து கொண்டே அதையே பேசிகிட்டு இருக்க கூடும். ஆனால் இப்படி ஆண்டவரை துதிக்க, நன்றி செலுத்த நம் இருதயமும் குணமும் மாறிவிடும். மற்றவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கக்கூடியதாக நம் கண்கள் மாறும், நம் சுபாவம் மாறும். அவர்களுக்கும் ஆண்டவரிடத்தில் இவர்களை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சுவாமி, இப்படிப்பட்டவர்கள் என் வாழ்வில் இருக்கிறதற்கு நன்றி, அவங்க மூலமாக நீர் இப்படி எனக்கு செய்து கொடுப்பதற்கு நன்றி என்று அவர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்களிடமும் நன்றியோடு அந்த சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீங்க பிரியமானவர்களே. அப்படி இந்த உலகத்திலும் அந்த துதியின் உடை கிரியை செய்கிறது. ஒருத்தருக்கு அந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொடுக்கும்படி நாம் அந்த துதியின் அந்த நன்றியின் வழக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி ஆண்டவர் நம்மளை மாற்ற போகிறார். எப்பவும் சந்தோஷமாக இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி நாம் துதித்து துதித்து நன்றியோடு வாழும் பொழுதே எப்பவும் சந்தோஷமாக தான் நம்ம இருப்போம். எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அந்த நேரமே இருக்காது, அதற்கு மொழியே நமக்கு வராது. இன்று எதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும் என்று பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்னென்ன எப்படிப்பட்டவராக நம் மத்தியில் இருக்கிறார் தெரியுமா? முதலாவது, அவர் முடியாததையெல்லாம்
முடித்து நமக்கு காண்பிக்கிறவராய் நம் மத்தியில் இருக்கிறார். முடியாது என்று சொல்லும் பொழுதே ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். முடியாதுன்னு எங்கே சொல்கிறீங்க என்று அவர் தேடி வந்து கேட்பார். ஏதாவது முடியாதது இருக்கிறதா உன் வாழ்க்கையில்? அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் அவருடைய மகிமை விளங்க செய்வார். அதற்கு நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம் வாழ்விலும் அப்படி முடியாத காரியங்கள் வந்திருக்கிறதே சுவாமி என்று சொல்கிறீங்களா? அதற்கு அவர் ஏன் அனுமதித்தீர் சுவாமி என்று சொல்கிறீங்களா? ஏன்னா அந்த மத்தியில் தான் உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி மகத்துவத்தை செய்து அற்புதத்தை செய்து அவர் எவ்வளோ பெரியவர் என்று உங்களோடு அந்த பெரியவர் இருக்கிறார் என்று சொல்லி காட்டுவார். முடியாததையெல்லாம் ஆண்டவர் முடித்து நமக்கு செய்து முடித்து கொடுப்பவராய் நிரூபித்து காட்டி இல்லாததையெல்லாம் இருக்கிறதை போல் அழைத்து செய்யும் தேவன் ஆக நமக்கு விளங்குவார். அனைவரும் அதை பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட தேவன் அவளோட இருக்கிறாரே, எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம கண்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும். அப்போ தான் ஆண்டவர் யார் நம் கண் திறக்கும். எவ்வளோ வல்லமையுள்ளவர் என்று நம்ம வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம், நாம் தைரியம் அடைவோம். அப்போ தான் நம்ம விசுவாசம் பலப்படும். ஆண்டவர் செய்ய முடிகிற காரியங்களை நமக்கு காட்டுகிறார். பிறரும் அவரை பயப்படத்தக்கதாக ஆண்டவர் இவரோடு இருக்கிறார் இவளோடு இருக்கிறார் என்று சொல்லி பயப்படத்தக்கதாக ஆண்டவர் நம் தேவனாக விளங்குகிறார், காட்டுகிறார். பிரியமானவர்களே, இன்றும் அப்படி முடியாத நிலைமைகளில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்குள் அவரை மகிமைப்படுத்தி கொள்ளப் போகிறார். உங்கள் வாழ்வில் மகிமைப்படுத்தி கொள்ளப் போகிறார். இப்படி எகிப்து தேசத்தில் அங்கே இஸ்ரவேலர்கள் எல்லாம் அன்றைய பிள்ளைகள் எல்லாம் அடிமைகளாக அந்த காலத்தில் இருந்தாங்க. அதை பார்த்து அவங்க கஷ்டப்படும் அந்த சத்தம், அந்த கூக்குரல் ஆண்டவரிடத்தில் தொனித்தது. ஆண்டவர், யோ என் பிள்ளைகள் இரவும் பகலும் அழுகிறார்களே, அப்புறப்படுத்தப்படுகிறார்களே இந்த எகிப்தியர் மூலம், நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசே என்ற ஒரு தலைவனை அவர்களை எல்லாம் எகிப்து ராஜாவின் கையிலிருந்து விடுதலை செய்ய உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். அங்கு எகிப்து ராஜாவிடம் பேசும்படி, நான் யார் என்று நீ அறிவி, என் ஜனங்களை நான் அழைக்கிறேன் என்று விடுதலை செய்யும்படி அறிவி என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் மோசே செல்லும் பொழுதே ஆண்டவர் செய்யும் காரியம், அந்த எகிப்து ராஜா பார்வோன் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். விட்டுவிடாதபடி கடினப்படுத்தி ஏனென்றால் அங்கு மோசேயின் மூலம் அவர்களை விடுதலை செய்யுமாறு அந்த ராஜாவுக்கு ஆண்டோடைய மகத்துவம் தெரியணும் என்று மோசே ஆண்டவருடைய ஒவ்வொரு அதிசயங்களையும் அந்த இடத்தில் கொண்டு வருகிறார். ஆனால் ஒவ்வொரு அதிசயமும் காண்பிக்க பயங்கரமாக இருக்கிறது. ஆனாலும் அவ்வளோ தூரம் ஆண்டவர் அந்த பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அது ஒன்றும் அவர் இருதயத்தை தொட்டு ஜனங்களை விடுதலை செய்யாதபடிக்கு அவர் அந்த நைல் நதி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒரு நதி, அதுதான் அவங்களுக்கு குடிப்பதற்கு எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துவதற்கு உள்ள தண்ணீர், அதிலும் அந்த தண்ணீர் ரத்தமாக மாறும்படி ஆண்டவர் முதல் அதிசயத்தை செய்தார். யாரும் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு, அது நாரி கடந்தது. அவர்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் கூக்குரலிட்டார்கள். அதே போல் அதற்கும் ராஜா ஈடு கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் தவளைகளை அனுப்பினார். தவளைகள் நிரம்பினதாய் இருந்தது. அதற்கு பின் பேன்களை அனுப்பினார், வண்டுகளை அனுப்பினார், வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். இப்படி அதற்கும் ராஜா கேட்கவில்லை என்று சொல்லி கொள்ளை நோயை ஆண்டவர், பயங்கரமான கொள்ளை நோயை அழிவு கொண்டு வரும்படி அனுப்பினார். கொப்பளங்களை அனுப்பினார். ஒவ்வொருவர் உடலும் அப்படி கொப்பளங்களினால் நிரம்பி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். இந்த அதிசயங்களை எல்லாம் தேவன் யார் என்று அந்த மகா பெரிய தேசத்திற்கு காட்டும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்தார். அதை எகிப்து தேசமும் பார்த்தது. ஒவ்வொருவரும் கதறினார்கள். ஜனங்கள்லேருந்து சரி மேலதிகாரிகள் இன்னும் ராஜாவே கதரும்படி
அவர் யார் என்று அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் காட்டினார். அதே போல் தன் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் அதை கண்கூடாய் பார்க்கும்படி இந்த தேவன் பயப்படத்தக்கவர், அவர் மகா மகத்துவம் உள்ளவர், அவர் எதையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவருக்கு பயந்து நடக்கவும் அவர்கள் கண்கள் எல்லாம் திறந்தது. இல்லைனா அவர் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாமல் இருக்கும். அவர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்திருப்பார்கள். ஆம், இப்படிதான் ஆண்டவர் அதிசயங்களை காண செய்கிறார். பயங்கரமான காரியங்களை கொண்டு வந்து நம் வாழ்விலும் கிரியை செய்ய கொண்டு வருகிறார். அற்புதங்களை பலத்த விதமாக நம் வாழ்வில் செய்து ஒவ்வொரு கண்ணும் அதை பார்க்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, இன்றும் உங்கள் முடியாத நிலைமையிலும் முடியாத சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டோடைய அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. ஆண்டோடைய மகா வல்லமையான அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தான் வாக்கு கொடுக்கிறார். முடியாததை எல்லாம் அதன் மத்தியில் நான் முடித்து உங்களுக்கு தருகிறேன், என் அற்புதத்தை அதில் விளங்க செய்கிறேன் என்று ஆண்டவர் செய்ய வந்திருக்கிறார். ஆம், எல்லாரும் அவருக்கு பயப்படத்தக்கதாக இப்படி செய்கிறார். இன்று உங்களுக்கும் முடியாதென்று சொல்லிவிட்டார்களா? லோன் கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டாங்களா? நீங்கள் உங்கள் உறுப்பு பிழைக்காது என்று சொல்லிட்டாங்களா? முடியாது என்று வழியே இல்லை என்று சொல்லிட்டாங்களா? பிரியமானவர்களே, ஐயோ இன்டர்வியூவில் உன்னை எடுத்துக்கொள்ளவே முடியாது என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்களா? ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை என்று சொல்கிறாங்களா? நம் குடும்பம் ஒன்று சேர வழியே இல்லை என்று நீங்கள் பார்க்குறீங்களா? எனக்கு தாங்க முடியல சுவாமி, பிள்ளை பெறுவதற்கு வழியே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், நான் என்ன செய்வது? முடியாது என்ற வார்த்தையை தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்த்து மனதுருகுகிறார். இன்று போதும், முடியாது என்று கேட்டது போதும், என் அதிசயங்களை இன்று நான் உனக்கு செய்கிறேன் என்று வார்த்தையினால் கூறுகிறார். ஆண்டவர் நிச்சயமாய் இன்று மனம் இறங்குவார். அவர் அதிசயங்களை பார்ப்பீர்கள். சுஜி என்ற ஒரு பெண், அவள் பியூபர்ட்டி அடைந்து அவளுக்கு ஒரு கஷ்டம் உடலில் வந்தது. 5 வருடம் அவள் இரத்த பிரச்சனையினால் அவள் தவித்து, அவளுக்கு ஒரு மருந்து மாத்திரை ஒரு ப்ரொசீஜர் ஒன்றும் அவளுக்கு உதவவே முடியல. அப்படியே மெலிந்து போனாள். உடலெல்லாம் பலனற்று போயிடுச்சு. அவளுக்கு பலனே இல்லை, படிக்கவே முடியல, படிப்பில் மார்க் அப்படியே கம்மியாயிடுச்சு, ரொம்ப மோசமாயிருச்சு அவர் நிலைமை. இந்த நேரத்தில் அவங்க அம்மா கதறி ஆண்டவரிடம் அழுதார்கள். ஆண்டவரே, எதையாவது நீ செய்ய வேண்டும், நீர்தான் எங்கள் நம்பிக்கை, மகளுக்கு அற்புதம் செய்யும் என்று. அவர்கள் பெதஸ்தாவில் நடந்த இதே போல் சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். அங்கும் ஜெபிக்கும் வேளையிலும் டாக்டர் பால் தினகரன் அவர்களும் மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் அவர்களும் மகள் மீது கை வைத்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இவளை விடுதலை செய்யும் என்று சொல்லி வைராக்கியமாய் ஜெபித்தார். அவள் சொன்னாள், அன்றுதான் என்னுடைய பாடிற்கு கடைசியாக இருந்தது. அது முதல் எனக்கு இந்த பிரச்சனை அடியோடு போனது. இன்று 7 வருஷம் ஆயிடுச்சு. மீண்டும் அந்த இரத்த பிரச்சனை எனக்கு வரவே இல்லை. நான் பலனோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார் என்று சொல்லி அற்புதம் பெற்று சென்றால். பிரியமானவர்களே, ஒரு தொடுதல் போதும், ஆண்டவர் மகத்துவம் உள்ள கிரியையை உங்களுக்கு செய்வார். அவள் படிப்புலையும் பாருங்கள், 55% 10th போர்டு எக்ஸாமில் அவள் வாங்கியிருந்தா. ஆனால் அது அந்த ஜெபம் முடிந்த பின் அவள் கிராஜுவேஷனை 99% வாங்கும்படி 99% பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அதிசயமான கிரியையை அவளுக்கு செய்தாள். யாரும் அதை விவரித்து சொல்ல முடியாத அதிசயமான கிரியை, அவளுக்கே அதிசயம். ஆண்டவர் அவள் வாழ்க்கையின் மூலம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அவர் தேவன் என்று காட்டினார். ஆம் பிரியமானவர்களே, அப்படிதான் நமக்கும் என்று செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறார். விசுவாசமாக கேளு. ஆண்டவரே, இப்படிப்பட்டவராய் எனக்கு முடியாததையெல்லாம் அற்புதங்களை அதே இடத்தில் செய்ய வல்லவராய் இருக்கும் தேவன், நீர் இருந்தால் போதுமே சுவாமி, நீர் என்னோடு இருக்கிறீர், அதற்கு உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அவரை துதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, மனதார ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து உங்கள் விண்ணப்பங்களில் அவருடைய அதிசய கிரியைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அது போதும், அது போதும்.
வேற ஒன்றும் நம்ம ஏங்கி தவித்து சண்டை போட்டு ஒன்றும் கேட்க வேண்டாம். ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்களுக்கு அதிசயம் செய்ய காத்துட்ருக்கிறார். முடியாத காரியங்களை மாற்றிவிட ஆண்டவர் காத்துட்ருக்கிறார். உங்கள் லேண்டிலையும் இப்படி பிரச்சனைகள் இருக்கிறதா? கோர்ட் கேஸு உங்களுக்கு இருக்கிறதா? முடியாது என்று சொல்லி நிலைமை வந்துவிட்டதா? உயிர்க்கே ஆபத்து வந்துவிட்டதா? ஆண்டவர்கிட்ட இன்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதன் மத்தியிலையும் நான் நொந்து போவதல்ல சுவாமி, நொறுங்கி போவதல்ல ராஜா. இன்று கடைசிக்கு வந்தாலும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன் சுவாமி. நீர் என் மீது கண்ணோக்கமாக இருக்கிறீர். எனக்கு விடுதலை தருவீர் சுவாமி. இதை மாற்றி எனக்கு வெற்றியாக மாற்றி தருவீர் சுவாமி. எனக்கு சாதகமாக இதை திருப்புவீர். எனக்கு பயங்கரமான அதிசயங்களை செய்வீர் சுவாமி என்று வைராக்கியமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. பிரியமானவர்களே, உங்கள் பரம பிதா உங்களை தூக்கி சுமந்து உங்களுக்கு அருமையானதை செய்யவே வந்திருக்கிறார். அவர் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற மகத்துவமுள்ள காரியங்களை செய்ய வந்திருக்கிறார். நமக்கு கவலையே இல்லை. நன்றி என்று சொல்லி அவரிடம் பாடுவோமா? நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தெய்வகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் பலவீனன் பலவான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் தேவன் நின் செயலிதுவே நமக்காய் பலவீனன் பலவான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் தேவன் நின் செயலிதுவே நமக்காய் நன்றி. உள்ளம் நிறைவுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி என்று மாத்திரம் சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாது. ஆண்டவர் அனைத்தையும் மாற்றி நமக்கு சாதகமாக திருப்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு இரண்டாவதாக ஏன் நம்ம துதிக்கணும்னா, அவர் நம் குடும்ப தலைவராக இன்று பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். குடும்ப தலைவராக நெருங்கி இருந்தவங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன சந்தோஷம்! நம் குடும்பத்தில் தேவன் ஒரு நபராக அவர் தலைமை புரிந்து நடத்த போகிறார். இன்று ஒரு மனமாய் அனைவரையும் ஒன்று சேர்ந்து நடக்கும்படி வாழும்படி ஆண்டவர் சமாதானத்தை அதில் கொடுக்கிறார். யோவான் 17:24 இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். பிதாவே, அவரிடம் ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடே கூட இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நமக்காக ஜெபம் பண்ணுகிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ அதே போல் அவரோடே கூட நம்ம குடும்பமாக இருக்கும்படி தங்கி இருக்கும்படியும் ஆண்டவர் அவர் மீது அளித்த அந்த மகிமை நாம் காணும்படியாகும். குடும்ப வாழ்க்கையிலும் அதை காணும்படியாகும், சொந்த வாழ்க்கையிலும் காணும்படியாகும். ஆண்டவர் அவர் எங்கே இருக்கிறாரோ அவரோடே கூட நாம் குடும்பமாக ஒட்டி கொள்ளும்படி ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணுறார். இயேசு நமக்காக
வேண்டிக் கொள்ளுகிறார் பிரியமானவர்களே. இன்றும் அப்படி நமக்கு வேண்டிக் கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார், அவரோடு ஒட்டி கொள்ளும்படியாக. எங்கள் குடும்பத்தை கூட இப்படி தான் ஒற்றுமையாக இருக்கும்படி ஆண்டவர் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும்படி வைக்கிறார். எவ்வளோ சண்டைகள் வருமா என்று நீங்கள் கேட்கலாம். சண்டை வரும், ஆனால் அதன் மத்தியிலையும் எப்படியாவது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ளே அறியாமல் ஒரு ஏக்கம் வரும். போய் எப்படியாவது ஒப்புரவாகி விடுவோம், மன்னிப்பு கேட்போம், ஒன்றாகி இணைந்து விடுவோம். என் தந்தையே அவர்கள் தன்னைத்தான் தாழ்த்தி ஏதாவது தவறாக கூறியிருந்தால் அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அந்த குணத்தை நான் பார்த்து வியப்படைந்திருக்கிறேன். இப்படி தான் நாமும் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறேன். தன்னைத்தான் தாழ்த்தி அதை செய்யும்படி அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்படி என் மனைவியும் அப்படி தான் இருக்கா. நான் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் உங்கள் குடும்பத்திலும் இப்படி சமாதானத்திற்கு நேராக ஒன்றாக நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழும்படியாக அவரோடு இணைக்கிறார் பிரியமானவர்களே. இந்த வாய்ப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது அவர் இயேசு சுவாமிக்கு அளவற்ற அன்பை ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அதே பாசத்தையும் நேசத்தையும் ஊற்றுகிறார். அதன் மூலம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உன் தேவனாய கர்த்தரை முதலாவது முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ நேசி, அவர் மீது அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது கற்பனை அப்பொழுதுதான் நாம் நிறைவேற்ற முடியும். அந்த அன்பை வைத்து பிறரையும் நீ நேசி, பிறரையும் நேசி, உன் குடும்பத்தினரையும் நேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அந்த நேசத்தினால் நிரம்பி தான் நம்ம நேசிக்க முடிகிறது. ஆண்டோடைய அன்பு தான் எந்த நேரத்திலையும் தாங்கும், எந்த காரியத்திலையும் தாங்கும். ஒற்றுமையாக இருக்க வேண்டியதாக மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும்படியும் நம்மை நடத்தும். அந்த ரட்சிப்பை நாம் குடும்பமாக ஒன்றாக இன்று பெற்றுக்கொள்ளப் போகிறோம் பிரியமானவர்களே. விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டு எங்கள் குடும்ப தலைவராய் நீர் இருப்பதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி, நீர் பொறுப்பெடுத்ததற்கு நன்றி என்று விசுவாசமாக சொல்லுங்க. ஆண்டவர் மிகப்பெரிய அன்பை உங்கள் இருதயத்தில், குடும்பத்தினர் இருதயத்தில் ஊற்றுகிறார். சகையுவிற்கும் அதுதான் சொன்னார். வீட்டிற்கு வரும்பொழுது உண்மையாகவே இந்த வீட்டில் என்று ரட்சிப்பு வந்திருக்கிறது என்று சொல்லும் வார்த்தை உங்கள் வீட்டின் படியிலும் காலெடுத்து வைக்கும் பொழுது உங்களை பற்றியும் கூறுகிறார் பிரியமானவர்களே. உங்களோடு கூட வீட்டிற்கு வருகிறார், அங்கு எல்லார் இருதயத்திலும் தங்கும்படி வருகிறார். உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொருவருக்குள்ளும் எரிய போகிறது. அப்படி பாவனா என்று ஒரு பெண் இருந்தார்கள். அவங்க அப்போ தான் திருமணம் ஆகி 6 மாதம் சந்தோஷமாக அவங்க கணவரோட வாழ்ந்தாங்க. எவ்வளோ அருமையான வாழ்க்கையை எதிர்பார்த்து அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அதற்கு பின் அவர்களுக்குள்ள ஒரே சண்டை, ஒரே போராட்டம் வர ஆரம்பிச்சது. அவங்க ஹஸ்பண்டும் கணவரும் அவர்களை திட்ட ஆரம்பித்தார், அடிக்க ஆரம்பித்தார். இப்படி அவர்களுக்குள் ஒரு ஒருமனப்பாடே இல்லை. ஒரே வேதனையான நாள் தான் ஒவ்வொரு நாளும் இருக்கும். அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவர்கள் 2 பேரும் தனிமையாக வேறு வேறு இடத்துல 1 வருஷம் வாழ்ந்தார்கள். அவங்கள 2 பேரையும் பார்க்க சகிக்க முடியல, தனிமையாக வாழ்ந்தார்கள். அதற்கு பின் அவர்கள் நாம் 2 பேரும் பிரிந்து விடலாம் என்று சொல்லி டிவோர்ஸை செட்டில் பண்ணிடலாம் என்று சொல்லி அதை நோக்கி போனார்கள். ஆனாலும் இவர்களுக்கு ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஆண்டவரே நீர் தான் இணைத்து வைத்தீரே சுவாமி, எதையாவது ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்யும் என்ற ஒரு வாஞ்சை அவர்களுக்குள் இருந்தது. அதை வைத்து அவர்களும் அப்பாவிற்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அவர்கள் நிலையை குறித்து அழுது எழுதியிருந்தார்கள். எதற்காக ஜெபிங்க பிரதர் என்று சொல்லி எழுதும் பொழுது அங்கு அப்பாவும் அதற்கு ஜெபித்து, கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் he will perfect all things concerning you, உங்களை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அருமையாய் அமைத்து தருவார் என்று சொல்லி சங்கீதம் 138:8 படி அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஒரே நம்பிக்கை அதை பார்த்து வந்தது, ஒரே மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே அறியாமல் வந்தது. ஆனாலும்
அவள் ஹஸ்பண்ட் இருந்து சத்தமே இல்லை என்று சொல்லி அந்த டிவோர்ஸ்க்கு ஃபைனலைஸ் பண்ணும்படி அவங்க மாநிலத்திற்கு ஆந்திராவிற்கு வந்து அவங்க சைன் பண்ண போனாங்க. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு கால் அவங்களுக்கு வந்தது. எதிர்பாரா விதத்தில் அவங்க கணவருடைய கால். அவர் கால் பண்ணி, பாவனா இன்று நான் வீட்டுக்கு வரேன், நம்ம ஒன்றாக இணைந்து விடலாம் என்று சொல்லி அற்புதமாக ஆண்டவர் அன்பு கூற வைத்து கால் பண்ண வைத்து வீட்டுக்கு அவர் வந்து அழைத்து சென்று 2 பேரும் ஒரு மனமாய் வாழத் தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவள் ஜெபத்திற்கு பதிலை அன்று கொடுத்தார். ஆண்டவர் என்ன பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் பாருங்கள். குடும்ப தலைவராய் அவர் பொறுப்பெடுக்கும் தேவனாய் இருக்கிறார். இன்று அவர்களுக்கு அந்த சம்பவம் முடிந்த பின்னே ஒரு குழந்தை உருவாகி ஒரு அருமையான மகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்கிறார்கள். என்ன பெரிய காரியம்! தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இன்று அப்படி உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நேசத்தை உண்டு பண்ணி ஒரு மனப்பாடை உண்டு பண்ணி பெருக பண்ண போகிறார். குழந்தை உருவாக்கி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அதை தரப்போகிறார். அந்த தெய்வீக அன்பு நிமித்தம் பிறக்க செய்து உங்களை பெரிது பண்ண போகிறார். கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. நாம் அப்படி ஆண்டவருடைய அன்பினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப நிரப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவருடைய பிள்ளை இவர், ஆண்டவருடைய பிள்ளை இவங்க என்று சொல்லி நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ண போகிறோம். அவர் அப்படி நம்மை மறுரூபப்படுத்தி தேவ குடும்பமாக வைக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நம்ம கனப்படுத்தணும். இவங்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த தகப்பன் தாய் என்று சொல்லி அவர்களை பார்த்து கனம் பண்ண நம் இருதயத்தை மாற்றுகிறார். ஆண்டவர் கொடுத்த பிள்ளை இது, ஆண்டவர் கொடுத்த மகன் இது என்று சொல்லி கனம் பண்ணும்படி பார்க்கும்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி நம் இருதயத்தை திருப்புகிறார். ஆண்டவர் கொடுத்த சகோதர சகோதரி என்று சொல்ல வைக்கிறார். அப்படி எபேசியர் 6:1-4 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று போட்டிருக்கு. அப்படி தேவன் கொடுத்த தகப்பன், தேவன் கொடுத்த தாய் என்று சொல்லி அவர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கனம் பண்ண வேண்டும். இது ஒரு கஷ்டமான காரியமாக தான் எனக்கும் இருந்துச்சு. அப்பா சொல்கிற வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக அவங்க சில வார்த்தையை சொல்லுவாங்க, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்னை பற்றி எப்படி அவங்க சொல்லலாம், அந்த கோபம் சொல்லுன்னு வரும். எனக்கு தெரியாதா என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கு, அவங்க ஏன் இப்படி எதிர்மாறாக சொல்லணும் நடத்தணும் என்று சொல்லி ஒரு கோபம் வரும். ஆனாலும் உடனே இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்ன இப்படி சொல்கிறாங்க, நான் இப்படி நடந்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் ஏங்கி கேட்பேன். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு அந்த நேரங்களில் அதற்கு தான் தேவை. அவர் உதவி செய்கிறார், சொல்லி கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். அவர் எனக்கு நிறைய முறைகளில் சொல்லியிருக்கிறாரோ, தகப்பனுடைய இந்த வார்த்தையை கேள், இது எனக்கு விருப்பமாக இருக்கிற ஒரு வழி, இதில் நீ நட, உன்னை கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் மீண்டும் அதை உறுதிப்படுத்தி சொல்லுவார். சரி சுவாமி என்று சொல்லி அதை நானும் செய்ய ஆண்டவர் என்னை அந்த ஒரு சின்ன கீழ்ப்படிதல்னால என்னை பெரிய விதத்தில் ஒரு கதவை திறந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தோ ஆண்டவர் என்னை கனம் பண்ணுவதை நான் பார்த்துருக்கிறேன். அந்த கீழ்ப்படிதல் மூலம் ஒரு பெரிய நான் ஊழியம் செய்யும் பொழுதும் வல்லமை பெருகி இருப்பதை, ஆண்டவர் இன்னும் நெருங்கி இருப்பதை நான் உணர்வேன். ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார், ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோடு இன்னும் அதிகமாக அந்த சின்ன தியாகத்தை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே. ஆனால் அதிலும் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணி அளவில்லாமல் அந்த காரியத்திற்கு எவ்வளோ மேலாக உங்களை உயர்த்தி விடுவார். நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்கு எவ்வளோ மேலாக உயர்த்தி விடுவார். அதனால் ஆண்டவர் கொடுக்கும் பெற்றோருக்கு நன்றி செலுத்தி கீழ்ப்படிவோம். அப்படியே அந்த வசனம் சொல்லுகிற 4ஆம் வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று. பேரண்ட்ஸ்க்கும் வருது, அப்பா அம்மாருக்கும் வருது, அம்மா அம்மாருக்கும் வருது. அதனால் வீணாக நாம் அவர்களை பயப்படுத்துகிறதோ, அவர்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ரொம்ப வீணாக நம்ம தேவையில்லாமல் செலுத்துவது அவசியமே இல்லாத
காரியமாக இருக்கிறது. ரொம்ப மிரட்டி அவர்களை பயப்படுத்தி அவங்க நடுங்கி போகிற அளவுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா அதிலே மெலிஞ்சிருவாங்க, அதிலே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவிற்கு நம்ம பயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் கொடுத்த அருமையான பிள்ளை. ஆண்டவருக்கு முதலாவது அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு அருமையான பிள்ளையை கொடுத்ததற்கு நன்றி சுவாமி. என்னதான் பலவீனங்கள் இருந்தாலும் வீக்னஸ் இருந்தாலும் ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளை என்று நான் கனம் பண்ணி நன்றி செலுத்துகிறேன் என்று ஆரம்பித்து அவர்களுக்கு ஜெபித்து நாம் அவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு வழிநடத்தும் அறிவுரைகளை எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். எங்கள் அப்பா அம்மா செய்த காரியமெல்லாம், அவர்கள் சொல்லும் காரியங்களை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் பார்த்தோம், வாழ்ந்து எங்களுக்கு காண்பித்திருந்தார்கள். அதே போல் அவங்க குடும்ப ஜெபங்கள்லாம் அவங்க உட்கார்ந்து வேதம் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் எப்படி வாழ்க்கையில் நமக்கு அமைகிறது என்று சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல் ஜெபத்திலையும் அவங்க எங்களை ஜெபித்து எங்களை வழிநடத்தினாங்க. அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெபித்து ஜெபித்து எங்களுக்கு பெற்று தருவார்கள். அதை நாங்கள் ருசி பார்த்தோம். அப்படி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் சாட்சியாக எங்களுக்கு சொல்லி சொல்லி ஆண்டவர் உனக்கும் செய்வார், கவலைப்படாத என்று உற்சாகப்படுத்தி எங்களுக்கு தைரியம் ஓட்டினார்கள். ஆண்டவர் யார் என்று எங்களுக்கு காண்பித்தார்கள். வெறும் இதை செய்ய என்று சொல்லாமல் அவர்கள் ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில் செய்த வெற்றிகரமான காரியங்களை எல்லாம் விவரித்து சொல்லி, அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இப்படி அருமையான தேவனா, இப்படி நம்மை வழிநடத்தும் தேவனா நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி செய்வார் என்று சொல்லி நாங்கள அவரை பிடிச்சிக்கிட்டோம். அழகாக அதையெல்லாம் விவரித்து எங்களுக்கு சொன்னது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆண்டவர் இப்படியும் சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கு அருமையாய் நடத்தும்படியாக அதுக்கும் ஒரு கிருபையை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படி ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்க கொடுக்க அவரால் நாம் ஸ்திரப்படுத்தப்பட, ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்க, ஒன்று சேர்ந்து அவரை நேசித்து வாழும் பொழுது எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் சமாதானத்தையும் பார்க்கிறோம். நாம் செய்யும் பணி எல்லாவற்றிலையும் ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பார்ப்போம். பிரியமானவர்களே, அப்படி ஒரு குடும்ப தலைவராய் பொறுப்பெடுத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்ல வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்ல வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனாய் அவரை பாருங்கள் பிரியமானவர்களே, அவரை போற்றுங்கள், அவரை துதியுங்கள். கடைசியாக அவரை எதற்கு துதிக்கணும்? இன்று நமக்கு எதிராக வரும் ஒவ்வொரு பொல்லாப்பையும் அவர் துரத்தி விடும்படி வந்திருக்கிறார். ஒரு தீங்கும் என் பிள்ளை தொடக்கூடாது, சாசன ஒரு காரியமும் தொடக்கூடாது என்று சொல்லி நம் உடலை ஆத்துமாவை எல்லாம் பாதுகாத்து கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொள்ள வந்திருக்கிறார். ஒரு தொல்லையும் நாம் அனுபவிக்காதபடி காத்துக்கொள்ள வந்திருக்கிறார். எரேமியா 20:13 வாஸ்தோனா, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்படி நமக்கு பொல்லாப்பு கொண்டு வரும் பிசாசு நம்மை தொட முடியாதபடி நமக்கு தீங்கு செய்யாதபடி ஆண்டவர் துரத்தி விடுகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னை காக்கிறீர், அதற்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். இன்றும் அப்படி பொல்லாத ஆவிகள் நம்மை அப்புறப்படுத்திட்டு இருக்கலாம், நம் உடலை அப்புறப்படுத்திட்டு இருக்கலாம், நம் ஆத்துமாவை சோதித்து கொண்டு இருக்கலாம், எப்பொழுதும் இச்சைக்குள் உட்படுத்தி கொண்டே சோதனைக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கலாம். நாம் எண்ணத்தை எல்லாம் துயரத்துக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி செய்து தவறான வார்த்தைகளை பேசி நமக்குள்ள கெடுக்க முயற்சி செய்யலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் அது போதும் என்று சொல்லி இன்று அப்படிப்பட்ட பொல்லாத சத்தங்கள், பொல்லாத காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு துரத்தும்படி வருகிறார். அதனால் அந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, சிலுவையில் உம்மை தியாகம் செய்து ஆண்டவரே நீர் மரணம் அனுபவித்ததன் மூலம் பிசாசன் ஒவ்வொரு காரியத்தையும், பொல்லாப்பின் ஒவ்வொரு காரியத்தையும், இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் என்று நம்ம எபிரேயர் 2:14 கூறுகிறது போல ஆண்டவர் அவர் மரணத்தை வைத்து மரணம் கொண்டு வர ஒவ்வொரு காரியத்தையும் அழித்து போட்டார். இனி பிசாசு மரணத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து அவன் ஜெயிக்க முடியாது.
வழியே இல்லை. மரணத்தின் மீது ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வெறும் ஆண்டவரே அந்த சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்திற்கு நன்றி என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. என்னையும் பிள்ளையாக இணைத்து வைத்து என்னை காப்பதற்கு நன்றி. வேற எந்த பொல்லாப்பும் என்னை தொட முடியாது, என்னை துயரப்படுத்த முடியாது. ஆண்டவரே என்னை திசை திருப்ப முடியாது, உம்முடைய பணியிலிருந்து என்னை விலக செய்ய முடியாது சுவாமி. என் உடலையும் தொட்ட முடியாது. அதற்கு நன்றி 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 என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. இந்த நேரத்திலும் ஆண்டவர் துரத்தும்படி வந்திருக்கிறார், விடுதலை கொடுக்கும்படி வந்திருக்கிறார், அவருக்கு சொந்தமாக்கும்படி வந்திருக்கிறார். அந்த தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஒரு அலுவலக அதிகாரியும் எங்கள் அப்பா அவர்களை பற்றி சொல்லுவார்கள். ஒரு போஸ்ட்மேன் ஒருவர் இருந்தார். காலையில் எழுந்து அவர் எப்பொழுதும் காலையிலே இருந்துச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாராம். அதுவும் குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பாடி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அந்த நாளுக்கு நன்றி என்று சொல்லி பாடுவது வழக்கமாக இருந்தது. அந்த பாட்டை கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு அவங்க பக்கத்துள்ள வீட்டாருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. காலையிலே ஆரம்பிச்சிட்டான்ப்பா, ஐயோ தாங்க முடியல என்று சொல்லி தலையை அடித்து பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியாவது இவர்கள் வாயை மூடிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு மந்திரக்காரரிடம் சென்றான். இருக்கிறதே பொல்லாப்பான ஆவியை இவர்களுக்கு எதிராக அனுப்புங்கள், அதுக்கு நான் எவ்வளோ வேணால் கொடுக்குறேன் என்று சொல்லி அவனை அனுப்பினான். அந்த மந்திரக்காரரும் அதை செய்தார். ஒரு ஆவியை அனுப்பினார், இருக்கிறதுலே பெரிய பொல்லாத ஆவியை அனுப்பினார். அது போனது. ஆனால் ஒரே செகண்டில் மீண்டும் அவனிடம் திரும்பி வந்தது. அவன் கழுத்தை பிடித்து சொன்னது, இனிமே இந்த வீட்டுக்கு அனுப்புனா உன்னை முதலாவது ஃபினிஷ் பண்ணிடுவேன், நான் அந்த வீட்டிற்கு போக மாட்டேன் என்று சொல்லி அங்கே எரிகிறது, அதை சுற்றி எனக்கு எரிகிறது, பக்கத்திலே போக முடியல, அந்த வீட்டிற்கு நான் போக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் எரியும் அக்கினியாய் அந்த வீட்டை பாதுகாத்து ஒரு பொல்லாப்பும் தொட முடியாதபடி காத்தார். அப்படி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டார், எப்படி அவனே அலறி அடிச்சுட்டு ஓடுறானே, அப்படி என்ன பெருசாக மந்திரம் பண்ணுறீங்க என்று அவர்கிட்ட வந்து கேட்டார். மந்திரம்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் இயேசு சுவாமிகிட்ட ஒவ்வொரு நாள் காலையிலையும் பாடுவோம், அவருக்கு இந்த நாளுக்கு நன்றி செலுத்துவோம், எங்களை ஒப்பு கொடுப்போம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், அவர் எங்களை ஆசீர்வதித்து பார்த்துக்கிறாரு, அது அவருடைய பொறுப்பு என்று விட்டு விடுகிறோம். ஆம் பெரியமானவர்களே, இப்படி ஆண்டோடைய ரத்தம் நம்மை மூடி மறைத்து கொள்ளுகிறது. நமக்காக சிந்தப்பட்டது. அவர் பிள்ளைகள் யாரும் வீணாக போய் விடக்கூடாது, யாரும் பொல்லாப்பினால் முறியடிக்கப்படக்கூடாது. அவள் வாழ்க்கை செழிக்கணும் என்று சொல்லி, சமாதானம் பெறணும் என்று சொல்லி காக்கும்படியாக அவர் ரத்தத்தை சிந்தினார். எப்படி உங்களை அழிவிற்கு விடுவார் பிரியமானவர்களே? நிச்சயமாய் உங்கள் ஆவி, உங்கள் இருதயம், உங்கள் மனது, உங்கள் உடல், உங்கள் ஆத்மா எல்லாவற்றையும் ஆண்டவர் காத்து செழிக்க செய்வார் என்று இந்த தேவனை தான் நீங்கள் ஸ்தோத்திரித்து ஸ்தோத்திரித்து இதே போல் வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதை செய்யுங்கப்பா, போதும், நான் உங்களோடு இருக்கிறேன்னு தெரியாதா? உங்களுக்கு என்ன குறை வர விடுவேன், உங்களுக்கு என்ன பொல்லாப்பு வர விடுவேன்? நான் இயேசு உங்களுக்கு முடியாததையெல்லாம் செய்து முடிக்க வந்திருக்கிறேன், அற்புதமாய் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிசாசுகளை எல்லாம் துரத்தி உங்களை தொட முடியாதபடி உங்கள் வாழ்க்கையை பூர்ணமாய் செழிக்கும்படியாகவும் உங்கள் குடும்ப தலைவராய் பொறுப்பெடுத்து உங்களை ஆசீர்வதித்து பெரிதுபடுத்தவும் என்னுடைய இருதயம் இருக்கிறது. இயேசு செய்த அந்த ஜெபத்தை நம்ம கேட்டோமே, என்ன அருமையாய் நமக்கு தாழ்த்தி, ஆண்டவரே இவர்கள் எல்லாம் என்னோடு நாங்கள் செல்லும், நான் இருக்கும் இடத்தில் அவர்களும் இருக்கணும், என் மகிமையை அனுபவிக்கணும் என்று சொல்லி நமக்காய் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அதுதான் ஒரு இருதயம். இன்றும் அந்த இயேசு நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா? இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து அவரை கனப்படுத்துவோம் பிரியமானவர்களே. இதுதான் நேரம். ஆண்டவர் அவரை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவரே நீர் என் வாழ்வில் இருப்பதற்கு நன்றி என்று சொல்லுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. நீர் இருந்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவருக்கு எல்லா துதியும் செலுத்துங்க. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராய், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராய், யாராயிருந்தாலும்
பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு நன்றி அப்பா. எவ்வளவு ஆசையா எங்களை தேடி வந்திருக்கிறீர், உன் பிள்ளைகள் என்று சேர்த்து கொள்ள வந்திருக்கிறீரப்பா. உன் மனமெல்லாம் அவளுக்கு உருகுவதற்கு, நேசிப்பதற்கு நன்றி சுவாமி. வழியே இல்லை, முடிஞ்சு போச்சு என்று சொல்லும் உம்முடைய பிள்ளைகளின் நிலையை பாரும் அப்பா, பாரும் அப்பா. யார்தான் அவங்களுக்கு அடைக்கலம், யார்தான் அவர்களுக்கு வழி, யார்தான் அவங்களுக்கு சுகம் அப்பா. உமக்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறதே, நிறைவானவராய் நீர் இருக்கிறீரே. இப்பொழுதும் அப்பா எங்கள் இருதயத்தில் மீண்டும் வந்து உடைய சமாதானத்தை கட்டளையிடும் ராஜா, சமாதானத்தை கட்டளையிடும் சுவாமி. எங்கள் வீட்டிலும் பாதப்படி சாகும் அனைத்தையும் எழுப்பிடுமே. முடிந்தது என்று நகைத்தனரே, ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. எந்தன் வீட்டிலும் பாதப்படி சாகும் அனைத்தையும் எழுப்பிடுமே. முடிந்தது என்று நகைத்தனரே, ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்னை தூக்கி எடுத்தார், அவரே என்னை திரும்பி பார்த்தார். இயேசுவே அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவரே அவரே இயேசுவே இயேசுவே. இயேசுப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளாய் உம் அண்டையில் வருகிறோம் சுவாமி. முடிந்ததான காரியங்கள் போதும் அப்பா. நீர் கிருபையாய் எங்களுக்கு இறங்கும் சுவாமி, இறங்கும் அப்பா. ஆம், இப்பொழுது ஒவ்வொரு இருதயத்தையும் விசாரியும் விசாரியும் சுவாமி. இவர்கள் உம்முடைய செல்ல பிள்ளைகளப்பா, கட்டி அணைத்து முத்தமிடும். கவலைப்படாதே, நான் நம் தேவன் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்தும் சுவாமி. பலன் இறங்கட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய
நீர் எங்களை நேசித்தால் ஒழிய உம்மை விடமாட்டோம் என்று சொல்லி தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை கட்டி அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை முத்தமிடும் ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய அன்பை தெரிவியும் சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய ஆவி எங்களை நிரப்புவதாக, எங்களுக்குள் வாழும்படியே உம்முடைய ஆவியை அனுப்புகிறீரே சுவாமி. எங்களை விட்டு போகவே கூடாது என்று சொல்லி எங்களுக்குள் வாழ நீர் எங்களுக்குள் வருகிறீர். நன்றி அப்பா. இந்த நொடி பொழுதுனோ நாங்கள் ஆறுதலுக்காக தேட, நாங்கள் வழிக்காக தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசப்பா எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு பலன் நீராயிருக்கிறீர், வழி நீராயிருக்கிறீர் சுவாமி. இப்பொழுதும் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவரே. கஷ்டத்தின் மத்தியில், பாடின் மத்தியில் உதவி செய்ய வாரும் சுவாமி. அவர்கள் ஏங்கி சொல்லும் அவர்கள் விண்ணப்பத்தை காதார கேளும் அப்பா. ஆசையோடு அவர்களுக்கு இறங்கும் சுவாமி. அதே காரியத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய பதில் இறங்குவதாக. இப்பொழுதும் சரீரங்களை தொடும் சுவாமி. ஒவ்வொரு உடலையும் தொடுவீராக. தெய்வீக பலன் இறங்குவதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பிரியமா. ஆண்டவர் உங்கள் உடலை தொட்டு பரிபூர்ண சுகத்தை அவர் ஆசையாய் கொண்டு வருகிறார். சுகம் அளிக்கும் வல்லமை அவர் ஆணி பாய்ந்த கரங்களில் இருந்து ஆசையாய் வட்டுகிறது பிரியமானவர்களே. நன்றி செலுத்துங்க, நன்றி அப்பா என்று சொல்லி முழு விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. ஒருவர் கூட சுவாமி இந்த இடத்தை பலவீனத்தோடு விட்டு செல்லக்கூடாது ஆண்டவரே. ஜுரத்தோடு செல்லக்கூடாது ஆண்டவரே. வியாதியோடு செல்லக்கூடாது சுவாமி. தீர்க்க முடியாத வியாதியாக இருக்கலாம், இப்பொழுது ஒரே நொடி பொழுதில் குணமாக்கும். கேன்சர் அவளை விட்டு நீங்கி செல்லுவதாக. கட்டிகள் நிரம்பிய அதே இடத்தில் தேவ கரம் இறங்குவதாக. பரிபூர்ண சுகம் பரிபூர்ணமாய் அது பட்டு போகட்டும் ராஜா. இடம் தெரியாமல் மறைந்து போவதாக. அப்படியே ஒவ்வொரு பொண்களும் காய்ந்து போவதாக. ஒவ்வொரு உடல் தொல்லையும் அவர்களை விட்டு அகன்று செல்வதாக. அன்றைய பயங்கரமான கரம் இறங்குகிறது. அதிசயம் செய்யும் கரம், அற்புதம் செய்யும் கரம் இறங்குகிறது. ஆசையா உங்களை தேடி வருகிறது. என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்க பிரியமானவர்களே. உங்கள் தகப்பனிடம் நீங்கள் விடுதலையோடு கேளுங்க. இப்பொழுது செய்ய இறங்குறாரே. உங்கள் உடலில் புது பலன் இறங்குகிறது. அதை அனுபவிக்கிறீர்களா? நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் கரம் இப்பொழுது இறங்குவதற்கு நன்றி செலுத்துங்க. உங்களை சுகமாக்குறவராய் இருப்பதற்கு விசுவாசித்து நன்றி செலுத்தி விடுதலை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. கால்களை இப்பொழுது பலப்படுத்தி புதிதாக கட்டி உருவாக்குகிறார். ஆம், வீட்டில் படுத்த படுக்கையோடு இருக்கிறவர்களையும் ஆண்டவர் எழுப்புகிறார். அவளுக்கு ஜெபிக்கிறீர்களா? விசுவாசமா ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இப்பொழுது செயல்படுகிறார் பிரியமானவர்களே. ஆஸ்பத்திரியில் சென்று சென்று உங்களுக்கு முடியாது என்று சொல்லிவிட்டார்களா? கடைசி சூழ்நிலைக்கு வந்து விட்டீர்களா? உங்க லெவல் எல்லாம் பயங்கர ஹையா இருக்கு, இல்ல பயங்கர லோவா இருக்கு என்று சொல்லுகிறார்களா? பயமாக இருக்கிறதா? பயத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுத்து சுகமாக்குறவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட போவதில்லை என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரியுங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுது அதே இடத்தில் ஒவ்வொரு லெவலும் நார்மலாக வரும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். முழு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை சுகமாக்குவதற்கு தான் இயேசு உங்களோடு வந்திருக்கிறார். Thank you Jesus. சிறு பிள்ளைகளை வியாதியிலிருந்து உங்களை விட்டு விலகும்படி ஆண்டவர் துரத்துகிறார். நன்றி செலுத்துங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா முதுகையும் நேராக்குகிறார். எல்லா எலும்பையும் சரி செய்யும் தேவன் உங்களை தொடுகிறார். விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. கண்களில் முழு பார்வை கொண்டு வாரும் சுவாமி. உம் கரத்தை வைத்து தொடும், ஆசையாய் தொட்டு விடுதலை செய்யும். எவ்வளவு நாள் இந்த பிரச்சனையோடு அவள் வாழ வேண்டும், வேலைகளை செய்ய வேண்டும், முடியல என்று சொல்லுகிறார்களே சுவாமி. இறங்கி இதை மாற்றிவிடும் சுவாமி. ஒவ்வொரு உறுப்பும் உயிர் அடையும்படி செய்யும் ராஜா. கிட்னி உயிர் வாழட்டும், லிவர் உயிர் வாழட்டும் சுவாமி. அதிலெல்லாம் புது ஜீவன், புது ஜீவன் இப்பொழுது உங்களை உயிர்ப்பிக்கிறது. நன்றி செலுத்துங்க, ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண பலன் இப்பொழுது இறங்குகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முடியாது என்று சொன்ன அந்த காரியங்களில் ஆண்டவர் கிருபையா இப்பொழுது இறங்குகிறார். உங்கள் வீட்டு பிரச்சனைகளில் ஆண்டவர் இறங்குகிறார். வீட்டை விற்க முடியாதபடி இருக்கிறீர்களா? ஆண்டவர் அற்புதத்தை இப்பொழுது செய்கிறார். ஆண்டவர் நலனை
எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கும் நன்மைகளை எடுத்துக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. விற்கும்படி செய்கிறார். சொந்த வீடு வேண்டும் என்று அழுது கேட்கும் ஒவ்வொருவருக்கும் மனதுருகி இறங்குகிறார். உங்கள் வீட்டை கட்டுகிறார் பிரியமானவர்களே. அதில் அவரோடு வசிக்கும்படி வருகிறார். நன்றி செலுத்துங்க. பண குறைவில் ஆண்டவருடைய செழிப்பின் வழிகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆண்டவரை உயர்த்தி துதியுங்கள். இப்பொழுது அற்புத கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாரே. படிப்பிலும் வேலையிலும் அற்புதமாய் நல்லபடியா சமாதானத்தோடு படிக்க அளவில்லாத ஞானம் இறங்குகிறது. பிள்ளைகளே, இந்த ஞானத்திற்கு நன்றி செலுத்துங்க. உங்களை உயர்த்தும்படி இந்த ஞானம் வந்திருக்கிறது. வெறும் ஸ்கூல் எக்ஸாம்ல மட்டும் இல்லை, சமுதாயத்திலையும் உயர்த்தும்படி, நல்ல நலன் செய்யும்படி, மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நீங்கள் விருப்பத்திற்கு மேலான பதவிகளை ஆண்டவர் கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறார். இப்பொழுது அப்படி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிறார். உலக அளவில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அளவில்லாமல் உயர்த்தும் சுவாமி. பெரிய பெயர் பெற்று உம்மை கனப்படுத்தும்படி செய்யும் சுவாமி. செய்யும் ராஜா. கவர்மெண்ட் ரீதியிலும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்படி உயர்த்தும் ராஜா. ஆண்டவரே, ஆசிரியர்கள் மீது உம்முடைய கரம் இறங்குவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அவளுக்கு விசேஷித்த ஞானமும் பாசமும் கிருபையும் தருவதற்கு நன்றி. அவர்கள் தேவைகளை சந்திப்பதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆதரவாய் நீர் வைத்து பயன்படுத்துவதற்கு, நல்ல பெயரை அங்கு சூட்டுவதற்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, அளவில்லாத ஞானம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வேலை செய்யும் ஞானத்தை நீர் கொடுக்கிறீர் சுவாமி. திறனை கொடுக்கிறீர் ராஜா. அவளை ஆசீர்வதிக்கிறீர். அவளை கனம் பண்ணுகிறீர் சுவாமி. தேங்க்யூ லார்ட். அவளை மனப்பூர்வமாய் நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்களை உயர்த்தும்படி தேவன் வந்திருக்கிறார். நன்றி செலுத்தி இந்த அப்பரிவிதமான உயர்வை எடுத்துக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தன் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறார். வியாபாரம் செழிக்கட்டும் சுவாமி. அவங்க கம்பெனி செழிக்கட்டும். அவங்க ஆர்கனைசேஷன் செழிக்கட்டும். ஆண்டவரே, உதவி செய்யும் ஆர்கனைசேஷன் செழிக்கட்டும் சுவாமி. அவள் நிறைய பேருக்கு நலன் செய்யும்படி இந்த இடத்தில் ஆண்டவரே ஒரு உறுதுணையா இருக்கும்படி நீ செய்யும் ராஜா. அப்படி உங்களை பிள்ளைகளை பயன்படுத்தும் சுவாமி. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவருக்கு நாம் அனைவரும் காத்திருக்கிறோமே. இதோ ஆண்டவரின் சமாதானம் கொண்டு வரும் அவருடைய ஆவி நம்மை வழிநடத்தும். அவருடைய ஆவியானவர் நமக்குள் இறங்குகிறார் பிரியமானவர்களே. கரம் தட்டி அவரை வரவேற்று அழைப்போமா? இப்பொழுதும் சுவாமி அபரிவிதமாய் நம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்கும் ராஜா. ஒவ்வொரு இருதயத்தையும் சந்தோஷத்தினால் நிரப்பும் சுவாமி. புது சந்தோஷம். பழையவைகள் ஒளிந்து போகட்டும். எல்லா தடைகளையும் பாரத்தையும் உடைக்கிறார். துயரங்களை எல்லாம் உடைக்கிறார். சோதனைகளை உடைக்கிறார். பழைய மனுஷனாக அல்ல, பாவ பழக்கத்தோடு அல்ல, குடி பழக்கத்தோடு அல்ல. ஆண்டவர் அதையெல்லாம் மறுரூபப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கோபக்காரனாக அல்ல, பொய் சொல்லுகிறவளாக அல்ல. ஆண்டவர் உங்கள் குணத்தை மாற்றுகிறார். நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் ஒரு சுகந்த வாசனையாய் நீங்கள் இருக்கும்படி ஆண்டவர் தங்கமான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். மறுரூபப்படுத்துகிறார். அவருடைய சுபாவத்தை குணத்தையும் கொடுக்கிறார். இயேசுவை போல் உங்களை பிரதிபலிக்க பண்ணுகிறார். அப்படி அன்பின் இருதயம் மற்றொரு உதவும் இருதயத்தை நீங்கள் பெற்று திகழும்படி செய்கிறார். ஆண்டவர் இப்பொழுது அவர் ஆவியானவரை இன்னும் ஊற்றி உங்களை பயன்படுத்துமாறு, யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு நான் சேவை செய்ய வேண்டும், பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும், விடுதலை கொண்டு வர வேண்டும், சுகத்தை கொண்டு வர வேண்டும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி கேட்கிறீர்களோ, அந்த சுகம் அளிக்கும் வரங்கள் உங்களுக்குள் கிரியை செய்யும்படி ஆண்டவர் வல்லமை ஊற்றுகிறார். அதற்கு நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு வரமும் கிரியை செய்யும்படி பயனற்றவர்களாய் நீங்கள் இருந்தது போதும், பயனுள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். எஸ், ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் ஜனங்களுக்கு வைக்கிறார். பிரியமானவர்களே, அவள் வாழ்வை உங்கள் மூலம் கட்டி, ஆத்துமாவை கட்டி செழிக்க செய்யும்படி உங்களை பயன்படுத்துகிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குமாறு இயேசு இன்று முதல் உங்களோடு பேச வருகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு அவர் ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி, வெளிப்பாடுகளை எல்லாம் சொல்லி கொடுத்து, இப்படி நீர் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கூர் என்று சொல்லி அவருடைய அருமையான சத்தம் உங்கள் வாழ்விற்கும் ஆசீர்வாதமாய் பிறரையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்கு ஒலிக்கும்படி ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு எவ்வளோ கிருபைகளை கொடுத்து இறங்கி இருக்கிறீரே. பிசாசின் பிரச்சனைகள்ல இருந்து வாட்டி தவிக்கும் அப்பா, அப்படி பிள்ளைகளுக்கு
இறங்கும் சுவாமி. குடும்பத்தில் கொண்டு வந்த ஒவ்வொரு குழப்பத்தையும் நீர் பார்க்கிறீர், ஒவ்வொரு சண்டையும் நீர் பார்க்கிறீர் சுவாமி. தெய்வீக கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஒரு மனமாய் இணைத்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஒப்பு கொடுப்போமா பிரியமானவர்களே? ஒரு நொடி பொழுதில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இப்பொழுது ஒரு விசேஷித்த காரியத்தை செய்கிறார். ரட்சிப்பு, இன்பம், சந்தோஷம், ஒரு பெரிய தெய்வீக சமாதானமும் அவருடைய அன்பும் ஒவ்வொருவரும் ருசி பார்க்கும்படி ஒரு மறுரூபத்தை கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இருதயம் இயேசுவின் சந்தோஷத்தோடு வாழும்படி அவர் அபரிவிதமாய் நிரப்பி ஏற்றுக்கொள்ளுகிறார். நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே. பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துங்க, கணவர் மனைவிக்கு நன்றி செலுத்துங்க, பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவோடு வாழும் குடும்பமாய், எல்லாவருடைய இன்பத்தில் வாழும் குடும்பமாய், எல்லா நன்மையும் உங்கள் குடும்பத்தின் மீது பொழிந்தருளும் விதமாய் ஆண்டவரே ஆசீர்வதியும் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இந்த குடும்பத்தில் வாழ்ந்து அவள் பேரை உம் பேரோடு சேர்த்து பெருமைப்படுத்தும் சுவாமி. எல்லாரும் அவர்களோடு இணைந்து அவளை கனப்படுத்தும். உம்மை அந்த குடும்பத்தில் காண கிருபை செய்யும் சுவாமி. செய்யும் ராஜா. சாசின் தொந்தரவுகள் நீங்கி செல்வதற்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்திருக்கிறதற்கு நன்றி சுவாமி. நன்றி ராஜா. அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்னை தூக்கி எடுத்தார், அவரே என்னை திரும்பி பார்த்தார். இயேசுவே என்னை தூக்கி எடுத்தார், அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.